முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர் அதே போல ஜானகியம்மாள் இவங்கெல்லாம் தான் மெயினாக இடம் கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தெல்லாம் அந்த பிரச்சாரத்தில் வந்து பேசியிருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது காமராஜ் வரலாறே எடப்பாடிக்கு தெரியல. காமராஜரை பொறுத்த மட்டிலும் காமராஜருக்கு எல்லாம் செய்தது திமுக. 1959 மாநகராட்சி கைப்பற்றியவுடன் அண்ணாவுக்கு செலவைக்க வேண்டும் என்று திமுகவில் விரும்பிய நேரத்தில் அண்ணா சொன்னது, தமிழ்நாட்டிலே பச்சை தமிழர் காமராஜர், அவருக்குத்தான் சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லி முதலில் உயிரோடு இருந்த காமராஜருக்கு இன்றைக்கு அது அண்ணா சாலையில் அந்த ஜிம்கானா கிளப்புக்கு மத்தியில் கம்பீரமாக இருக்கிற அந்த சிலையை அமைத்தது காங்கிரஸ்காரர்கள் அல்ல, திமுக ஆட்சி கால திமுகவுடைய மாநகராட்சியில் திமுக காரர்களால் அமைக்கப்பட்டது தான் பேரறிஞர் அண்ணாவுடைய காமராஜருடைய சிலை. அது மட்டுமல்ல, காமராஜர் குடியாத்தம் தேர்தலில் போட்டியிட்ட நேரத்தில் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு நின்ற நேரத்தில் அவரை குணாலா குலக்குழந்தை என்று ஆதரித்து அன்று முதல் அவர் மறைகிற வரை, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா காமராஜருடைய உயிருக்கு ஆபத்து டெல்லியில் இருக்கும்போது ஏற்பட்டது. அவர் வீட்டை கொளுத்தியவர் தான் இன்றைக்கு பிஜேபியாக இருக்கிற அன்றைய ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள் காமராஜர் வீட்டுக்கு தீ வைத்தாங்க. காமராஜருடைய வீட்டுக்கு தீ வைத்த போது டெல்லியில் அவருடைய வீட்டில் காமராஜர் வீட்டுக்குள் நுழைந்து அவரை காப்பாற்றியது குடியாத்தத்தில் இருக்கிற கோதண்டபாணி என்கிற ஒரு திமுக தொண்டன் தான். டெல்லியிலே காமராஜர் ஊழியர் காப்பாற்றினான், அசோகா ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு ஊழியர். ஆக காமராஜருடைய ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும், அது மட்டுமல்ல, காமராஜர் மறைந்த நேரத்தில் காமராஜருடைய அத்தனை காங்கிரஸ் தலைவர்களை கேட்டுக்கொண்டு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் எமர்ஜென்சி நேரம், இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா காமராஜரை கைது செய்யாத காரணத்தினால்தான் திமுக ஆட்சியே கலைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தவுடன் தலைவர் கலைஞர் காமராஜரை நேரடியாக அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் வீட்டில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்கிறேன்னு சொன்னார். ஆனால் காமராஜர் தான் கலைஞரை கட்டிப்பிடித்து கொண்டு, நீ ராஜினாமா செய்துட்டால் நாளைக்கே நான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கோம், நீ முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் நான் வெளியில் இருக்கேன்னு சொல்லி காமராஜர் கேட்டுக்கொண்ட காரணத்தினால் ஆட்சியில் ஒரு 6 மாதம் நீடித்து, அதுக்கு பிறகு அந்த காரணத்தினாலே அங்கே ஆட்சி கலைத்தார். அதற்கு அந்த 75 அவர் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாளில் மறைந்த நேரத்தில் இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு, அதிமுக காரங்களுக்கு, எடப்பாடிக்கும் தெரியாது, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தெரியாது, அன்றைக்கு அவருக்கு ராஜாஜி மண்டபத்தில் அரசு மரியாதை கொடுத்தது மட்டுமல்ல, எங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்கள் கேட்ட நேரத்தில் சில பேர் சத்தியமூர்த்தி பவனில் சொன்னார்கள், சில பேர் காங்கிரஸ் மைதானத்தில் சொன்னார்கள். கலைஞர் சொன்னார், அவர் காலம்பூரா காந்தியவாதியாக வாழ்ந்தார். ஆகவே அவருடைய காந்தி மண்டபத்துக்கு பக்கத்தில் அவரை அடக்கம் செய்வதற்கு முடிவெடுத்து அந்த காமராஜ் சத்தனிக்கு நாங்களாம் நான் ஒரு மாவட்ட பிரதியாக சிவிஎம் அண்ணாமலை வீட்டில் கூட்டத்தில் நடந்துருக்கோம். கொற்ற மழை, இரவோடு இரவாக இப்போ இருக்கிற பாருங்கள் லைட் இப்போ வெளிச்சம் போடுறதுக்கு அளவுக்கு வசதி இருக்குது. அப்போ அந்த வசதியெல்லாம் 75 கிடையாது. கார் லைட்டு வெளிச்சத்தில் காந்தி மண்டபத்தின் பக்கத்தில் காடாக இருந்த பகுதியை அழித்து காமராஜருக்கு அந்த இடத்துல அவருக்கு அடக்கம் செய்தவர் எங்களுடைய தலைவர் கலைஞர். அப்போ காங்கிரஸ்காரெலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? காமராஜருக்கு கொல்லி வைக்க மகன் இல்லை என்ற குறையை கருணாநிதி தீர்த்து வச்சார்னு எல்லா காங்கிரஸ்காரும் சொன்னாங்க. ராஜாராம் நாயுடுன்னு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், திருமங்கலத்துக்கார், அவர் வெளிப்படையாகவே சொன்னார், காமராஜருக்கு கொல்லி வைக்க மகன் இல்லை என்ற குறையை கருணாநிதி தீர்த்து வைத்தான்னு சொன்னார். அதே போல் ஜானகி அம்மாவை பற்றி பேசுகிறார். ஜானகி அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு எடப்பாடிக்கோ அவர் மற்றவர்களுக்கோ அந்த கட்சியில் இருக்கிற யாருக்குமே யோகிதை கிடையாது. வெளிப்படையாக சொல்லணும்னா எம்ஜிஆருக்கும் ஜானகிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சவரே கலைஞர் தான். இது எடப்பாடிக்கு தெரியுமா? எடப்பாடியில் இருக்க கட்சியில் இருக்கிற எவருக்காக தெரியுமா? அன்று தொட்டு ஜானகி அம்மையார் கலைஞர் மீது அளவு கடந்த ஆட்சி முதலமைச்சர் பதவி ஏற்றவுடனே முதல் வாழ்த்தையே ஜானகி அம்மா தான் சொல்லியிருக்காங்க 89. அது சொன்னது மட்டுமல்ல, ஆரம்பி ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தார். அவர் மறைந்த நேரத்தில் அந்த அம்மா விரும்பியது ராமாபுரம் தோட்டத்தில் தான் ரொம்ப நாள் எம்ஜிஆரோட வாழ்ந்தாங்க, அங்கேயே அடக்கம் பண்ணணும்,
எம்ஜிஆருடைய தாயார் சத்யாவினுடைய நினைவு மண்டபத்துக்கு பக்கத்திலே அடக்கம் பண்ணணும்னு அந்த அம்மா விரும்பி கேட்டுக்கிட்டு படி அடக்கம் செய்ததாக ஆரம்ப இறப்பினர் சொன்ன. இவ்வளோ பேசுகிறார எடப்பாடி, நான் ஒரே கேள்வி உங்கள் மூலமாக கேட்குறேன், இதுக்கு எடப்பாடி மரியாதையாக பதில் சொல்லணும். இன்றைக்கு இருக்கிற அதிமுக கட்டணம் யாருக்கு சொந்தம்? விஎன் ஜானகிக்கு சொந்தம், எம்ஜிஆர் கூட கிடையாது. விஎன் ஜானகிக்கு சொந்தமான இடத்தை அந்த அம்மா அதிமுகவுக்கு தானமாக எழுதி கொடுத்து அந்த இடத்துல இன்றைக்கு அதிமுக அலுவலகம் இருக்குதுன்னா எடப்பாடி உட்காந்துருக்கிறாருன்னா அந்த இடம் ஜானகி அம்மாவுக்கு சொந்தம். நான் கேட்குறேன், இவ்வளோ பேசுகிற எடப்பாடி, ஜானகி பற்றி பேசுகிற எடப்பாடி, அங்கே ஒரு சிலை அந்த அம்மாவுக்கு வச்சாரா? 4 வருஷமாக முதலமைச்சராக தானே இருந்தார். ஜானகி மேலே அவ்வளோ பாசம் இருந்திருந்தா ஒரு அந்த அம்மா சொந்த கட்டடம் ஜெயலலிதாவுக்கு வச்சுருக்கீங்க, அதுக்கு பக்கத்தில் ஜானகி அம்மாவுக்கு வச்சுருக்கலாமில்ல? இவ்வளோ பாசம் ஜானகி அம்மா மேலே இருந்தால் ஒரு நாளாவது அந்த தோட்டத்தை போய், எம்ஜிஆர் வாழ்ந்த தோட்டத்தை தயவுசெய்து வீடியோகிராஃபர் அனைவரும் இப்போ கேட்குறேன், நேராக ராமாபுரம் தோட்டம், எம்ஜிஆர் வாழ்ந்த தோட்டத்துக்கு போய் பாருங்கள். சுடுகாடு மாதிரி இருக்குது. அங்கே அடக்கம் செய்யப்பட்ட ஜானகி உடலுக்கு ஒரு பிறந்தநாள் விழாவுக்காவது செய்தி போட்டிருப்பாரா எடப்பாடி? அல்ல நினைவு நாளுக்கு போய் ஒரு மலர் வளையை இதுவரையில் வச்சுருப்பாரா எடப்பாடி? ஆக தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட தில்லுமுள்ளான திருட்டுத்தனமான அயோக்கியத்தனமான பேச்சுக்களை எல்லாம் பேசுவது இன்றைக்கு எடப்பாடிக்கு வாடிக்கையாகிவிட்டது. அவர் பேசட்டும், பேச பேச எங்களுக்கு ஓட்டு கூடுமையை வழியே குறையாது.